ஹாய், வணக்கம். ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிட்ருந்தேன். சாலையில் இரவு நேரங்களில் போகும்போது லைட்டை முடிஞ்ச அளவு டிம் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். வர்ற வண்டிகள் பாதி வண்டிகள் பிரைட்டில் தான் போகிறாங்க, டிம் பண்ண மாட்டேங்கிறாங்க. இது இது என்ன ஆகும்னா, எதிர்த்தாப்புல வண்டியில் வர்றவங்க, பைக்கில் வர்றவங்க லைட்டு பவர் கம்மியாக இருக்கும். ஒரு வயசானவங்க வருவாங்க. அவங்க தடுமாறி கீழே விழுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நானும் ஒரு டிரைவர் தான். சில நேரம் நான் மறந்தாக்கில் ப்ரைட்லேயே போயிடுவேன். போனதுக்கப்புறம் ஐயோ நமக்கே ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும். முடிஞ்ச அளவு நான் டிம் பண்ணிடுவேன். எத்தனை வண்டிகள் வந்தாலும் டிம் பண்ணிடுவேன். அது இப்போ உள்ள சூழ்நிலை வாகன பெருக்கம், வாகனம் அதிகமாகிருச்சு சாலையில். இந்த தவறுகளை பெரும்பாலும் பண்ணுறது யாருன்னா, இப்போ ஸ்கூட்டி வாங்கி ஓட்டுறவங்க, அப்புறம் கார் ஓட்டுறவங்க தான் இந்த தவறு அதிகமாக பண்ணுறாங்க. டிம் பண்ணுறதே இல்லை. ஏன்னா மற்ற ஒரு லோடு ஆட்டோவாக இருக்கட்டும், லாரியாக இருக்கட்டும், பஸ்ஸாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் ப்ரொபோஷனலாக டிரைவராக இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும், அவங்க பழகிப்பட்டு வந்திருப்பாங்க, தெரியும். ஆனால் இப்போ ஸ்கூட்டி ஓட்டுறவங்க, இப்போ வர்ற ஸ்கூட்டிகளை உங்களுக்கு தெரியும், அந்த லைட்டு எவ்வளோ பவராக இருக்குன்னு, அந்த வெள்ளை கலர் பல்ப்பு எவ்வளோ பவராக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அது எதுக்க வர்றவங்களுக்கு கண்ணு கூசுது. எதுக்க வர்றவங்களுக்கு நானே நிறைய அனுபவப்பட்டேன். நம்ம போகிற வேகத்தை குறைச்சிக்கிட்டா இந்த பிரச்சனைகளை சரி பண்ணிக்கலாம். நம்ம வேகமாக போகிறதுனால தான் நம்ம ப்ரைட் வச்சு யூஸ் பண்ணிட்டு போகிறோம். அதே நம்ம கொஞ்சம் வேகத்தை குறைச்சிக்கிட்டா நம்ம டிம் பண்ணி போகலாம். எதுக்கு வண்டி வரும்போது டிம் பண்ணி போகலாம். ஏன்னா சில பேர் இதை பற்றின விவரமும் இல்லாமல் இருக்காங்க, இதை பற்றின விபரீதமும் தெரியாமல் இருக்காங்க. நம்ம போல் அவங்களும் ஒரு உயிர் தான், மனுஷங்க தான். இதனால் நிறையா விபத்துகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் லைட்டை டிம்மில் வச்சுட்டு போங்க, எதிர்த்தாப்புல வண்டி வரும்போது. இது சொல்லணும்னு நினச்சேன். ஓகே, பாய், தேங்க்யூ.